ரோகிணி ரொம்ப சாமர்த்தியமா பிளான் பண்ணி மனோஜ பார்க்குக்கு வர வச்சு அவர் வாயாலேயே இவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல வச்சத வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு கோர்ட்ல ஜெயிச்சிடலாம், அந்த ஆண்டி தலைகீழா நின்னாலும் தன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மீனாவுக்கு இது பெரிய கவலையா போச்சு. எப்படியாவது ரோகிணியோட உண்மையை நிரூபிக்க ஒரு சாட்சி வேணுமேன்னு முத்துவும் மீனாவும் யோசிக்கும்போது முத்து ஒரு ஐடியா கொடுக்கறாரு. ரோகிணியோட அம்மாவையே சாட்சிக்கு கூப்பிடலாம்னு சொல்றாரு. ஆனா மீனா அம்மா எப்படி மகளுக்கு எதிரா பேசுவாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து, அவங்க ரோகிணிக்கு ஆதரவாவே பேசட்டும், அவங்க பேசுறதுல இருந்தே உண்மைய வரவழைப்போம்னு ஒரு பிளான் போடுறாரு. இதற்கிடையில ரோகிணியோட தோழி வித்யாவை சந்திச்சு ரோகிணி பண்ண எல்லா ஏமாற்று வேலைகளையும் கோர்ட்ல சொல்லணும்னு அவங்கள தயார் பண்றாங்க. அப்புறம் கிருஷோட பாட்டிக்கு கால் பண்ணி வரவழைக்கிறாங்க. பாட்டி வந்து, என் பொண்ணு வாழ்க்கையை ஏன் இப்படி கெடுக்கிறீங்க, அவளாவது நல்லா இருக்கட்டுமேன்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு மீனா ரொம்ப கோவப்பட்டு, உங்க பொண்ணு மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறத நீங்க பாக்கலையா, எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லி ஏமாத்துறீங்களே, இது நியாயமான்னு சத்தம் போடுறாங்க. நீங்க கோர்ட்டுக்கு வந்து உண்மை சொல்லலன்னா போலீஸ் மூலமா உங்களை வர வைப்போம்னு மிரட்டுறாங்க. பயந்து போன ரோகிணியோட அம்மா ரோகிணி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ரோகிணி கொஞ்சமும் அசராம, அவ மிரட்டுறதுக்கு எல்லாம் பயப்படாதீங்கம்மா, நீங்க கோர்ட்டுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மனோஜ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு தைரியம் கொடுக்கறாங்க. கோர்ட்ல ஹியரிங் வருது. வித்யா உண்மைகளை சொல்றாங்க. ஆனா ரோகிணியோட அம்மா வந்து ரோகிணி சொன்ன மாதிரியே எல்லாமே மனோஜுக்கு தெரியும்னு அழுதுகிட்டே போய் சொல்றாங்க. வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ணும்போது, அப்புறம் எதுக்கு நீங்க மீனா வீட்டுக்கு வந்து ரோகிணி செத்து போயிட்டான்னு சொல்லி கிருஷை விட்டுட்டு போனீங்க என்ன கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல. ரோகிணி இடையில புகுந்து சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா ஜட்ஜுக்கு புரிஞ்சிடுது இவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு. வெளியில வந்த ரோகிணிக்கு மீனா மேல பயங்கர ஆத்திரம். இவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிவிட்டாதான் நம்ம கேஸ்ல தலையிட மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி நேரா அருண் கிட்ட போறாங்க. முத்துவும் செல்வமும் சேர்ந்துதான் அந்த ரெஸ்டாரண்ட் எரிச்சாங்க. உங்க அப்பாவை பழிவாங்கறதுக்காக எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டாங்கன்னு போட்டு கொடுக்கறாங்க. அருணும் இத நம்பி தன் ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ் மூலமா முத்துவை லாக்அப்ல போட வைக்கிறாரு. இதோட நிக்காம ஸ்ருதியையும் பழி வாங்கணும்னு நினைக்கிற ரோகிணி நீத்துவை போய் பார்க்கறாங்க. உங்க ரெஸ்டாரண்ட் எரிய ஸ்ருதியோட அப்பாதான் காரணம்னு சொல்லி நீத்துவை தூண்டி விடுறாங்க. ரோகிணியே 2 ஆளுங்களை அனுப்பி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேர்த்து அங்க வர்ற கஸ்டமர்ஸை இரிட்டேட் பண்ணவும் சாப்பாட்டை கெடுக்கவும் பிளான் பண்றாங்க. ஆனா ஸ்ருதிக்கு சந்தேகம் வந்துடுது. அந்த ஆளுங்க போனை செக் பண்ணும்போது ரோகிணி அனுப்புன வாய்ஸ் நோட் எல்லாம் கிடைக்குது. சிசிடிவி ஆதாரத்தோட ரோகிணிய கையும் களவுமா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க ஸ்ருதி. கடைசியில ரோகிணி தப்பிக்க வழியே இல்லாம ஜெயிலுக்கு போறாங்க. இப்படியே கதை போயிட்டே இருக்கு. அடுத்து முத்துவ ஜெயில இருந்து மீனா எப்படி வெளியில கொண்டு வருவாங்கன்னு பார்க்கணுமா, இல்ல ஸ்ருதிக்கும் ரோகிணிக்கும் இடையில நடக்கிற அடுத்த கட்ட மோதலை பத்தி பார்ப்போம். ரோகிணி ஜெயிலுக்கு போன விஷயம் தெரிஞ்சு மனோஜ் குடும்பமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. என் பொண்டாட்டி இப்படிப்பட்டவளா அன்னு மனோஜ் ஒரு பக்கம் குழம்பி போய் நிக்க, விஜயாவுக்கு தன் மருமகள் மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் தவிடுபொடியாயிடுச்சு. ஆனா ரோகிணி ஜெயில இருந்தாலும் சும்மா இல்லாம எப்படியாவது வக்கீல வச்சு ஜாமீன்ல வெளியே வர முயற்சி பண்றாங்க. இன்னொரு பக்கம் முத்து லாக்அப்ல இருக்கிறதை கேள்விப்பட்டு மீனா துடிச்சு போறாங்க. அருண் செஞ்ச வேலையால முத்து மேல தப்பு இல்லாதப்பவும் அவர் தண்டனை அனுபவிக்கிறது மீனாவால தாங்க முடியல. ஸ்ருதிக்கு தன் அப்பா மேல இருந்த சந்தேகம் இப்ப இன்னும் அதிகமாகுது. ரோகிணி சொன்னது உண்மையா இருக்குமோ, ஒருவேளை அப்பாதான் அந்த ரெஸ்டாரண்ட்டை எரிச்சிருப்பாரோ இன்னும் ஸ்ருதி குழப்பத்துல இருக்காங்க. ஆனா மீனா விடாப்பிடியா நின்னு அந்த நீத்துக்கிட்டயே போய் பேசுறாங்க. நீங்க ஸ்ருதி மேல வச்சிருக்க கோவம் நியாயமா இருக்கலாம், ஆனா ஒரு அப்பாவி மனுஷனை முத்துவை இதுல இழுக்கிறது தப்புன்னு சொல்லி உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க அவங்க உதவிய கேக்குறாங்க. ரோகிணி ஜெயில இருந்து வெளியே வந்தா அடுத்து அவங்க பழிவாங்கிற படலம் இன்னும் மோசமா இருக்கும்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அதே சமயம் முத்துவை வெளியே கொண்டு வர மீனா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அருணுக்கு பெரிய தலைவலியா மாறுது. முத்து ஜெயில இருந்து வெளியே வந்த வேகத்துல, நம்ம இனிமே பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது மீனா, ரோகிணி ஜெயில இருக்கிற இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்றாரு. மீனாவுக்கும் அதேதான் தோணுது. 2 பேரும் சேர்ந்து கிருஷோட பாட்டிய மறுபடியும் ஒரு இடத்துல ரகசியமா சந்திக்கிறாங்க. மீனா அந்த பாட்டி கிட்ட ரொம்ப நிதானமா ஆனா உறுதியா பேசுறாங்க. அம்மா, உங்க பொண்ணு இப்போ ஜெயில இருக்கா, அங்க அவளை காப்பாத்த யாருமே இல்ல. நீங்க இப்படியே பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அவ மட்டும் இல்ல, கிருஷோட வாழ்க்கையும் தான் வீணாகும். கிருஷுக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரியணும், அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னா நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும்னு புரிய வைக்கிறாங்க. கிருஷோட பாட்டிக்கு இப்போ மனசு கொஞ்சம் மாறுது. ரோகிணி தன்னை ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்துறாளோன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது.
இன்னொரு பக்கம் மனோஜ் வீட்ல பெரிய கலவரமே நடக்குது. ஸ்ருதி கோவமா வந்து விஜயா கிட்ட சண்டை போடுறாங்க. அத்தை, இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க, ரோகிணி சாதாரணமானவ கிடையாது. என் ரெஸ்டாரண்ட்டையே அழிக்க பார்த்தவ உங்க மருமகள். அவகிட்ட இருந்து மனோஜை பிரிச்சு வைங்க, இல்லனா மொத்த குடும்பமும் நடுத்தெருவுக்கு வந்துடும்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா விஜயா, என் மருமகள் அப்படிப்பட்டவ இல்ல, அவளை யாரோ தூண்டிவிட்டு இருக்கிறாங்கன்னு இன்னும் ரோகிணிக்கு வக்காலத்து வாங்குறாங்க. இந்த நேரத்துல ஜெயில இருக்கிற ரோகிணி அங்க இருக்கிற ஒரு கைதி மூலமா வெளியில இருக்கிற வித்யாவுக்கு ரகசியமா தகவல் அனுப்புறாங்க. எப்படியாவது அந்த நீத்துவ மிரட்டியோ இல்ல காசு கொடுத்தோ அவளை சாட்சிய மாத்தி சொல்வ. அவ சொல்லிட்டா நான் வெளியே வந்துடுவேன். வந்தா முதல்ல அந்த மீனாவையும் முத்துவையும் தான் கவனிக்கணும்னு வன்மத்தோட இருக்காங்க. ஆனா முத்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. ரோகிணிக்கு தெரியாமலேயே அவங்க ஊர்ல இருக்கிற பழைய ஆளுங்களை ரகசியமா தேடி போறாரு. அங்க போனா ரோகிணியோட முதல் கல்யாணத்தை பத்தின ஒரு பெரிய ஆதாரம் முத்து கையில கிடைக்குது. அது ஒரு பழைய போட்டோ ஆல்பம். அதுல ரோகிணியும் அவரோட முதல் புருஷனும் இருக்கிற போட்டோக்களை பார்த்ததும் முத்துவுக்கு பெரிய அதிர்ச்சி. முத்து அந்த ஆதாரத்தோட வீட்டுக்கு வர்றாரு. மீனா, இந்த ஆதாரத்தை மட்டும் நம்ம கோர்ட்ல காட்டுனா ரோகிணி ஜெயில இருந்து வெளியவே வர முடியாது, அவளோட எல்லா பொய்களும் அத்தோட முடிஞ்சிடும்னு சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல விஜயா அங்க வந்து அந்த போட்டோக்களை பார்த்துடுறாங்க. விஜயாவுக்கு அப்படியே தலை சுத்துது. விஜயா அந்த போட்டோக்களை பார்த்ததும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. முத்து கையில இருந்த அந்த ஆல்பத்தை பிடுங்கி பார்க்கறாங்க. அதுல ரோகிணி மனக்கோலத்துல வேறொருத்தரோட இருக்கிறதை பார்த்ததும், இது இது என் மருமகள் ரோகிணி மாதிரியே இருக்கே, ஆனா இது அவ இல்லையே, யாரோ மார்பிங் பண்ணி என் மருமகளை அசிங்கப்படுத்த பாக்குறீங்கன்னு கத்துறாங்க. முத்து உடனே, அத்தை, கண்ணு முன்னாடி ஆதாரத்தை வச்சாலும் நீங்க நம்ப மாட்டீங்களா? இது மார்பிங் இல்ல, அவளோட நிஜமான முகம். உங்க அருமை மருமகள் ஏற்கனவே கல்யாணமானவ, அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன அதே கிறிஷ் தான் அப்படின்னு உண்மையை உடைக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த மனோஜ் உள்ளே இருந்து ஓடி வந்து அந்த போட்டோக்களை பார்த்துட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. மீனா, முத்து, நீங்க சொல்றது நிஜம்தானா? ரோகிணி என்னை இவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை செஞ்சுதான் கல்யாணம் பண்ணாளா? அவளுக்காக நான் என் குடும்பத்தையே எதிர்த்தனே தவிக்கிறாரு. இந்த கேப்ல ஜெயில இருந்த ரோகிணி வித்யா மூலமா செஞ்ச பிளான் ஒரு பக்கம் நடக்குது. வித்யா நீத்துவை மிரட்ட பார்க்கறாங்க. ஆனா நீத்து இப்போ ஸ்ருதியோட சப்போர்ட்ல இருக்கிறதால வித்யாவை மிரட்டி திருப்பி அனுப்பிடுறாங்க. ரோகிணிக்கு ஜாமீன் கிடைக்காதுன்ற விஷயம் உறுதியாகுது. அடுத்த நாள் கோர்ட்ல ஹியரிங் வருது. முத்து அந்த போட்டோ ஆதாரங்களோட கோர்ட்டுக்கு போறாரு. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட். ரோகிணி தரப்பு வக்கீல், இந்த போட்டோக்கள் எல்லாம் போலியானது, முத்து வேணும்னே என் கட்சிக்காரரை பழிவாங்க இதை ரெடி பண்ணிருக்காருன்னு வாதிடுறாரு. அப்போதான் மீனா ஒரு அதிரடி வேலையை செய்யறாங்க. கிறிஷோட பாட்டிய, ரோகிணியோட அம்மா, கிறிஷ் கூடவே கோர்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. கிறிஷ் அங்க வந்து ஜட்ஜ் முன்னாடி ரோகிணி தான் எங்க அம்மான்னு சொல்லும்போது கோர்ட்டே நிசப்தமாகுது. ரோகிணியோட அம்மா, ஆமாங்க ஐயா, என் பொண்ணு செஞ்சது தப்புதான், இத்தனை நாள் நானும் சேர்ந்து போய் சொன்னது பாவம்னு தோணுது, முத்துவும் மீனாவும் சொன்னதுதான் உண்மை என்ன வாக்குமூலம் கொடுக்கறாங்க. ரோகிணிக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க பிளான் எல்லாம் தவிடு பொடியாகிடுச்சு. ஜட்ஜ் எல்லா ஆதாரங்களையும் பார்த்துட்டு ரோகிணி பண்ணது மிகப்பெரிய மோசடி, அதனால இந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை அழிக்க பார்த்ததுக்காகவும் போலி ஆதாரங்கள் கொடுத்ததுக்காகவும் ரோகிணிக்கு தண்டனையை நீட்டிக்கிறாரு. கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது மனோஜ் ரோகிணிய பார்த்து, உன்னை என் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு நான் வெட்கப்படுறேன், இனிமே என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு. விஜயா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இத்தனை நாள் பண்ண தப்பையெல்லாம் நினைச்சு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க வர்றாங்க.